Hi friends, நான் உங்க Tutor Stanley. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் எக்ஸல்ல மல்டிபிள் டேபிள் Vlookup அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நார்மலா நான் Vlookup பத்தி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்னன்னா நான் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல நான் வந்து ஷூஸ் வச்சிருக்கேன் என் கடையில. அப்ப நான் வந்து எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி எந்த சைஸ் நான் கொடுக்குறேனோ அதோட பிரைஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா 3 கேட்டகரி நான் கொடுத்துருக்கேன். ஷூஸ், கேஷுவல் ஷூஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் இருக்கு, அந்த ஃபார்மல் ஷூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வந்து தனித்தனி டேபிள்ல நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இந்த 3 டேபிளையும் வச்சு எப்படி நம்ம காமனா ஒரு Vlookup கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, எனக்கு இந்த 7 8 9 10 11 இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட ஷூவோட சைஸா இருக்குங்களா? சோ இது எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கு. சோ அந்த சைஸை நம்ம இங்க ஒரு லிஸ்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டேட்டால போறேன், டேட்டா வேலிடேஷன்ஸ் போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி வேல்யூஸ்க்கு பதிலா நான் லிஸ்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாம அந்த சைஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நான் கம்மியான சைஸஸ் இருக்குனால டைரக்டா நான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த நம்பர்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். 7, 8, 9, 10, 11. இன்கேஸ் உங்க டேபிள் வந்து பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க லிஸ்ட் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? நான் ஓகே பிரஸ் பண்றேன். பாருங்க, எனக்கு அந்த லிஸ்ட் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஷுவல் ஷூஸ்க்கெல்லாம் வந்து காமனா ஒரு நேம் போடலாங்களா? நான் இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பண்ண போறேன்னா, இது காமன் நேம் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த கேஷுவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேஷுவல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டேபிள் இந்த சைஸ் அண்ட் பிரைஸுக்கு மட்டும் காமன் நேமா நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காமன் நேமா செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க போதும். இந்த டிராப் டவுன்ல பாருங்க அந்த நேம் வந்திருக்கும். அந்த நேம் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள் செலக்ட் ஆயிடும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அந்த சைஸை மட்டும் நான் செலக்ட் பண்றேன். இந்த டிராப் டவுன்ல ஸ்போர்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். பாருங்க, எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும். அப்ப இதே மாதிரியே ஃபார்மல்ஸ்க்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்ககிட்ட நான் 3 டேபிள் தான் இங்க போடுறேன். உங்களுக்கு நிறைய டேபிள்ஸ் இருந்தாலும் அத்தனை டேபிள்ஸும் நீங்க இந்த மாதிரி நீங்க காமன் நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா, நான் 3 காமன் டேபிள் நான் கொடுத்துக்கிட்டேன். 3 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். பாத்தீங்களா, ஃபார்மல்ஸ் தனியா இருக்கு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் தனியா இருக்கு. இந்த நேமிங்க கூட நம்ம டிராப் டவுன்ல கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்மல்ஸ்னு ஒன்று போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் கமா ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கேஷுவல்ஸ் இருக்குங்களா, ஸோ கேஷுவல்ஸ்னு ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு கமா போட்டுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் இருக்குங்களா, ஸோ ஸ்போர்ட்ஸ் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அந்த நேம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஸோ இதையும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த கண்டென்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன்ஸ்ல எனி வேல்யூக்கு பதிலா லிஸ்ட், அதுக்குள்ள இந்த நேமை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்களா, எனக்கு டிராப் டவுன்ல ஃபார்மல்ஸ், கேஷுவல்ஸ் வந்துருச்சு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் எனக்கு பிரைஸ் வேணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு 7th சைஸ் நான் செலக்ட் பண்றேன். அண்ட் தென் வந்து என்னோட ஷூஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும்னு நான் செலக்ட் பண்றேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஷூல பாருங்க, நான் ஸ்போர்ட்ஸ் எங்க செலக்ட் பண்றேன் பாருங்க. இதுல 7th 489 அப்படின்ற இந்த வேல்யூ வரணும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு Vlookup ஓப்பன் பிராக்கெட் லுக்அப் வேல்யூங்கிறது நம்மளோட சைஸ் தான். ஓகேங்களா? நான் சைஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் கமா, இதுல பாத்தீங்கன்னா எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேம் தானே இது. ஸோ நம்ம இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இன்டைரக்ட் DIRECT டைரக்ட் ஓப்பன் பிராக்கெட் இந்த நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கமா, இப்போ இதுல பாருங்க, இப்போ சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் டேபிளா இருந்தா இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம்ங்களா. அப்போ 1, 0. ஓகேங்களா? ஸோ 1 கொடுத்துக்கோங்க, சாரி 2 கொடுத்துக்கோங்க. ஏன்னா 1ங்கிறது நம்மளோட சைஸ் இது. ஓகேவா? நான் 2, 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு 489 வந்திருக்கு. இங்க 2ங்கிறது என்னன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் டேபிள்ல, நல்லா கவனிங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் டேபிள்ல இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். 2ங்கிறது இது. ஓகேங்களா? அப்ப 2, 0 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 0னா உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேட் உங்களுக்கு வந்துருச்சு. இன்கேஸ் இதே எனக்கு ஃபார்மல் ஷூஸ்ல எனக்கு ஏல நம்பர் சைஸ் பாருங்க 350 இங்க இருக்கு பாத்தீங்களா. சோ இதை நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா 350 வந்துரும். இல்ல
எனக்கு சைஸ் வந்து 11 வேணும் ஃபார்மல்ல அப்படின்னா 11 பாருங்க 1200 வந்துருச்சு. இல்ல ஃபார்மல் இல்ல ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 1958ங்கிறது வந்துருச்சுங்களா. அப்ப 3 டிஃப்ரெண்ட் டேபிள்ல நான் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு VLOOKUP யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் நான் மல்டிபிள் டேபிள் லுக்கப் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இந்த வீடியோ நீங்க போட்டு பாருங்க. உங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல ரியல் டைம் ஒர்க்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.